ஜென்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர் வருகின்ற தமிழ் புத்தாண்டினுடைய பலன், அதாவது பராபவ வருடம் என்று தமிழ் வருஷம் பிறக்கப் போகிறது. பராபவம் என்றால் அதாவது ஆணவத்தை அழித்துவிட்டு நமக்கு ஒரு சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடியது அந்த வெண்பானுடைய பொருள். அதாவது பராபவம் என்றால் ஹியூமிலியேஷன், தட் இஸ் டிபீட். அதாவது ஈகோ ஓவர் கம் பண்ணி நம்மளை ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு லெவல் கொடுக்கக்கூடியதுன்றது பராபவம். இப்போ உலக இதில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த போர்கள் இதெல்லாம் ஒரு வகையான, அதுக்கு தான் பராபவ வருடம் என்ற பொருள் வருகிறது. சரி, பராபவ வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு எப்படி நமக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி 12 ராசிகளுக்கு எத்தகைய அதிருஷ்டத்தை தரப்போகிறது? ஏன்னா வருடத்தை பார்க்கும்போது நம்ம புரிந்து கொள்ளலாம். 60 வருஷங்களில் இந்த 40வது வருடமாக வரக்கூடியது தான் பராபவ வருடம். அப்போ பராபவ வருடம் என்றது வரும்போது ஒரு போட்டி என்றது இருக்கும் என்றது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு போட்டி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், யுத்தங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கிறது. இதில் யாரோ ஒருத்தருக்கு வெற்றி தோல்வி என்பது இருக்கும். அதாவது ஒருத்தர் அங்கே அவமானப்படுவார். அதுதான் பராபவ வருடம் என்பது. 12 ராசிகளுக்கு இந்த பராபவ வருடம் எத்தகைய நன்மைகள் தரப்போகிறது இப்படிதான் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரை, அஸ்வினி முதல் ரேவதி வரை 12 ராசிகளுக்கு 27 நட்சத்திரங்களுக்கு பராபவ வருடம் என்ன கொடுக்க போகிறது, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நட்சத்திர இயக்கம், நவக்கிரக மண்டலம், மனித இயல்பு, தெய்வத்தினுடைய அருள், இந்த 4 ஒன்றோட ஒன்று இணைந்தவை. உலகத்தில் நடைபெறுகின்ற எல்லா சம்பவங்களுக்கும் கிரகங்களின் நகர்வு என்பது மிக முக்கியமானது. சனி பகவான் உத்திராட்டாதி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வந்திருக்கிறாரு. இயற்கையாகவே பாவக்கிரகமாக கருதப்படக்கூடிய சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வரும்போது நீதிமானாக அவர் இருக்கிறதுனால நிச்சயமான தண்டனைகள் உறுதியே இந்த உலகத்தில் நடக்கும் என்றது. காலபுருஷ தத்துவ ராசிக்கு 10ஆம் வீடாகிய கர்மஸ்தானம், 11ஆம் வீடாகிய லாபஸ்தானம், 12ஆம் வீடாகிய விரயஸ்தானம், இந்த 3 ராசிகளில் 30 வருஷங்களுக்கு ஒரு சமயம் சனி சஞ்சாரம் பண்ணும்போது உலகத்தில் அழிவு என்பது ஏற்படும் என்றது முன்கூட்டியாக நமக்கு புராணங்களில் சொல்லப்பட்டது. அந்த காலக்க கணக்குகளை யாரால மாற்ற இயலாது. கர்மஸ்தானத்துக்கு வரும்போது தான் நமக்கு மகரத்தில் சனி பகவான் கால் எடுத்து வைக்கும் போது தான் நமக்கு கொரோனா என்ற பெருந்தொற்று உலகத்துக்கு வந்திருக்கிறது. அதே சனி பகவான் 2.5 ஆண்டு கடந்து அடுத்து 2.5 ஆண்டு கொம்பத்தில் இருக்கும்போது தொடர்ந்து நமக்கு கொரோனா பாதிப்பு இருந்திருக்கிறது. அதுக்கப்புறம் வார்கள், ரஷ்யா உக்ரைன் வார் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த சனி பகவான் அந்த 2.5 ஆண்டு கலந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் வீடு, அதுதான் நமக்கு பிரளயஸ்தானம்னு சொல்லுவார்கள். அதனாலதான் மேனம் என்றது கொடுக்கப்பட்டது. காலபுருஷ தத்துவராசிக்கு 12ஆம் வீடு மீனமாக வருகிறது. மீனம் என்றால் ஜலப்பிரளயத்தால், அதாவது பகவான் பிரளயம் ஏற்படும் போது, ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு தெய்வீக கலை அல்லவா. 6 சாஸ்திரங்களில் ஒன்றாகிய ஜோதிடம் என்பது ஒரு தெய்வீக கலை. ஆக இவங்க சூரிய சந்திராதி கிரகங்கள் இல்லாமல் இந்த பூ உலகத்தில் எதுவும் நடக்காது. காரணம் என்றால் சூரியன் சந்திரன் இல்லாத பூமி இல்லை. ஆக சந்திரன் சூரியனுக்கு உட்பட்ட எல்லா ஜீவராசிகள், இந்த பூமி மேல வாழ்கின்ற சமஸ்த ஜீவராசிகள் இந்த சூரிய சந்திராதி கிரகங்களுடைய கீழே தான் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நமக்கு ஆத்மகாரகனாகிய சூரியன், மனசுக்கு அதிபதியாகிய சந்திரன் அல்லது உடலுக்கு அதிபதியாகிய சந்திரன், இந்த 2 பேர் இயக்கம் என்பது தான் இந்த உலகமே. இதில் மற்ற கிரகங்கள் என்பது
ஏன்னா இயற்கையின் 2 கண்களாக சூரிய சந்திராதி கிரகங்கள் வரும்போது மற்ற கிரகங்கள் அந்தந்த ஒரு மனிதன் ஒரு ஆத்மா இருக்கிறது, அந்த ஆத்மாவுக்கு ஒரு தைரியம் வேணும், ஒரு உடல் வேணும், உடலுக்காக சந்திரன் வருகிறார், அதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு செவ்வாய் வருகிறார், அதுக்கு ஒரு புத்தி வேணும், அதுக்கு புதன் வருகிறார், அதுக்கு ஒரு இன்பம் வேணும், சுக்கிரன் வருகிறார், அதுக்கு ஒரு ஆசைகளை தோண்டப்பட வேண்டும், அதுக்கு ஒரு ராகு வருகிறார், இந்த வாழ்க்கையில என்ன இருக்கிறது என்ற வைராக்கியம் வேணும், அதுக்கு ஒரு கேத்து வருகிறார், இதுக்கு ஒரு அறிவு வேணும், அதனால்தான் குரு வருகிறார். இந்த மாதிரி நவக்கோள்கள் 12 ராசிகள் அமர்ந்து 20 நட்சத்திரங்களில் அமர்ந்து 108 பாதங்களில் இருக்கிறது என்பதுதான் அஷ்டோத்தர சதநாமாவளியாக 108 நாமங்களாக இறைவனை நாம் பார்க்கின்றோம், பாராயணம் செய்கின்றோம். இதுக்கு என்ன காரணம்னா எல்லாம் காலக்கணக்கு. இந்த காலக்கணக்கு யாரு அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய கணக்கு. நமோஸ்வனந்தாய சஹசிரமூர்த்தையே சஹசிரபாதாட்சி சிரோருபாகவே சஹசிரநாம்னே புருஷாய் சாஸ்வதே சஹசிர கோடி யுகதாரிணே நமக. யுகங்கள் கடந்தாலும் கூட எல்லா காலக்கணக்கு தான். அந்த ஒரு காலஸ்வரூபமாக விளங்கக்கூடிய சூரிய சந்திராதிகளை நாமும் வணங்குகிறோம். ஆக இந்த பராபவ வருடம் என்பது 60 ஆண்டுகள் 60 வருஷங்களில் 40வது வருடமாக வருகிறது. இது நமக்கு ஒரு மிகப்பெரிய பராபவங்களை கொடுக்கக்கூடியது. பராபவ வருடம் என்றால் நாம் ஏற்கனவே குரோதி வருடம் இது போன்ற வருடங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். வெம்பா ஒருபாடு, அதாவது வெம்பா நமக்கு இடைக்கால சித்தர் சொல்லியிருந்தாலும் கூட அந்த வருஷத்தினுடைய பதத்திலேயே நமக்கு மீனிங் வந்துடும். குரோதி வருடம் என்றால் குரோதம் தலைவிரித்தாடும். பராபவ வருடம் என்றால் ஒவ்வொரு இடத்துல பராபவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆக வருடம் பூரா இப்படியே இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி பலருக்கு வரும். 12 ராசிகள், சில ராசிகளுக்கு பராபவம் ஏற்படலாம், பல ராசிகளுக்கு அந்த பராபவத்தை தாண்டி அவங்க இறை உணர்வோடு செயல்படலாம். இது போன்ற நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆக இந்த பராபவ வருடம் என்பது நமக்கு ஒரு ஆணவத்தை அழித்து ஒரு ஏமாற்றத்தை நமக்கு ஒரு எல்லாம் இருக்கும் என்ற ஒரு ஈகோ, அந்த ஈகோன்னு ஓவர் கம்மிங் ஈகோ பண்ணக்கூடிய ஒரு சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் அதனுடைய மீனிங். ஆக 12 ராசிகளுக்கு எத்தகையான நன்மைகள் நடக்கப் போகிறது என்றது நாம் பார்க்கலாம். எதிர் வருகின்ற தமிழ் புத்தாண்டினுடைய பலாபலன்களை நம்ம பார்த்து வருகின்றோம். காரணம் என்றால் 12 வருடங்கள் கழித்து குரு பகவான் உச்ச நிலைக்கு தன்னுடைய உச்ச ராசியாகிய கடகத்தில் உச்சம் பெறுகிறார். அதே போல சனி பகவானுக்கு திரிகோணஸ்தானத்தில் அவர் லக்ஷ்மி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பாகும். ஆக பிறக்க போகின்ற இந்த பராபவ புத்தாண்டில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எத்தகையான மகத்தான யோகங்கள் தரப்போகிறது நம்ம பார்க்கின்றோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் நீச்சம் பெறக்கூடிய ராசி. முதல்ல உங்கள் ராசி நீங்கள் அது புரிந்து கொள்ள வேண்டும். சந்திர பகவான் நீச்சம் பெறக்கூடிய ராசி என்றால் எப்போவுமே நீங்கள் இந்த மூச்சு பயிற்சிகளை செய்கிறது என்பது மிக நல்லதாகும். அதாவது யோகா, இந்த பிராணாயாமம் போன்ற மூச்சு பயிற்சிகள் எடுக்கிறது நல்லது. ஏன்னா சந்திரன் நீச்சமே இருக்கக்கூடிய ராசியாக இருக்கிறதுனால அடிக்கடிக்கு அந்த உங்களுக்கு ஆக்சிஜன் சம்பந்தமான பிரச்சனைகள், மூச்சு குழாய் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு. அது ஜென்ரலாக ஃபண்டமெண்டல் ரூல். எப்பவும் ருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த யோகா அந்த பிராணாயாமம் இந்த 2 மேற்கொள்வது என்பது மிக சிறந்ததாகும். ரெண்டாவது இந்த ராசிக்கு 9வது இடத்துல பாக்யஸ்தானத்தில் உங்களுடைய பாக்யாதிபதி நீச்சம் பெறக்கூடிய ராசி விருச்சிக ராசி. அதே பாக்யஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுகிறார். இது ஒரு மிகப்பெரிய ராஜயோக அமைப்பு. அதாவது குரு பகவான் உச்சம் பெறுவது என்பதே மகத்தான பாக்கியத்தில் குரு பெறுவது என்பது தந்தைகளுக்கு தந்தைக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை அள்ளித்தரும். அதாவது பாக்கியம் கொட்டும். அதாவது நம்ம கோரை பிச்சுக்கிட்டு கொட்டுவோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொட்டக்கூடிய எனக்கு. ஏன்னா பாக்கியத்தில் குரு வருதுன்றது அவ்வளோ மகத்தான் நன்மை தரும். ரெண்டாவது ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி, 9வது இடத்துல குரு உச்சம் பெறுகிறார். அந்த குரு உங்க ராசியை பார்க்கிறார்.
அதாவது பொன்னவன் பார்வை ராசி மேலே விழுந்தால் தொட்டது பூரா வெற்றி தரும். எதிரிகள் போற உங்களுக்கு வந்து சரண்டர் ஆகி விடுவார்கள். ராசி மேல் எப்போ குரு பார்வை நேரடியாக விழுகிறது, உச்சி குரு பார்வை, சென்ற இடமெல்லாம் சிறப்படையும். நீங்கள் எங்கே சென்றாலும் நச்சவிஜ்ஜா நமோ பந்துகு அந்த மாதிரி எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி உண்டாகிய ஒரு அற்புதமான அமைப்பு. ராசிக்கு 3ஆம் இடத்து மேலேயும் குரு பார்வை விழுகிறது. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்துல சனி பகவான் மேலே உங்களுடைய பார்வை விழுவதனால குழந்தைகள் மூலமாக வர வேண்டிய சங்கடங்கள், ஏற்கனவே கடந்த ஒரு வருடமாக நிறைய சங்கடங்களை சந்திச்சிருக்கீங்க. காரணம் அஷ்டமத்தில் குரு இருந்திருக்குது. அஷ்டம குரு பயங்கர கஷ்டங்களை கொடுப்பான்னு இல்லையே, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஏன்னா அஷ்டம சனி விட கொடுமையான பலன்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டம குரு. குரு சுபர் தான் இருந்தாலும் நமக்கு வந்து அஷ்டமத்தில் மறையும் போது பணம் இல்லாத செல்ல காசு ஆயிடுறான் இல்லையா. எங்கே போனாலும் நமக்கு பணம் இருந்தாத வேலைக்கு ஆகுமென்ற சூழ்நிலை. ஆனால் காசு வந்து நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் வராது. உங்களுக்கு 2, 5 கூடையவனாக வருகின்றான். 2ஆம் வீடு தனஸ்தானம், 5ஆம் வீடு பிள்ளைகள் ஸ்தானம். ஆக மனசுல எண்ணங்களுக்கு ஏற்றபடி எதுவும் செய்ய முடியாத ஒரு அவல நிலை ஏற்படுகிறது. தனஸ்தானாதிபதி போய் மறையும் போது குடும்பத்தில் செல்வாக்கு, சொல்வாக்கு, தனம், பணம், பொருள் எதுவும் இருக்காது. நம்மளுடைய சொல் பேச்சுக்கு யாரை செவி சாய்க்க மாட்டா. பல தொந்தரவுகள் வந்துச்சு. 5 கூடியவன பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி மறைவில் இருக்கிறான். ஸோ பூர்வ புண்ணியத்துலேருந்து ஒரு கஷ்டங்கள் தேக்கக்கூடிய நிலை வந்தாலும் கூட கண்ணு புண்ணிய தோன்றி அது அப்படியே அந்த சூழ்நிலை மாறிவிடும். அதனால பல கஷ்டங்கள், எண்ணல்கள் நீங்கள் கடந்த ஒரு வருஷம் அனுபவிச்சிருக்கீங்கன்றதுல மாற்று கருத்து இல்லை. சனி பகவான் வந்து உங்களுக்கு படுத்திட்டு இருக்கிறார். 5ல் இருக்கும்போது, குரு வீட்டில் இருக்கும்போது, உங்கள் ராசிக்கு 2, 5 கூட 5ஆம் வீட்டில் இருக்கும்போது கூட பிள்ளைகள் வழி சம்மந்தம் இல்லாத வீண் பிரச்சனைகள், சம்மந்தம் இல்லாத மனக்குழப்பங்கள். 2வது எவ்வளோ வருமானம் வந்தாலும் செலவு, நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று, பல தொந்தரவுகள், சொல் பேச்சு வந்து நம்ம காப்பாற்ற முடியாத ஒரு அவல் நிலை. யாருக்காவது கிட்ட பணம் வாங்கியிருந்தால் கூட அவங்களுக்கு சொன்ன டைமில் பணம் தர முடியாது. என்ன முயற்சி பண்ணாலும் தோல்வி தாங்க. இன்னும் அது மேலே நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? என்ன முயற்சி பண்ணாலும் தோல்வின்னா நம்ம ஒரு ஊருக்கே போகலாம்னு நினச்சாலும் அந்த ஊருக்கு போக முடியாது. ஒரு உங்கள் பூர்வீகத்துக்கே போய் நீங்கள் அந்த இடம் பார்த்துட்டு வரலாம்னு நினச்சாலே இடத்துக்கு போக முடியாது. இந்த மாதிரி எல்லாம் முட்டுக்கட்டையான விஷயங்கள் எல்லாம் நிறைய நடந்திருக்கு. எல்லாம் தூக்கி எறிஞ்சு பாக்கியத்தில் குரு வந்திருக்கிறாரு. மிகப்பெரிய நன்மை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் அடித்தது ஜாக்பாட்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் பொதுவாகவே வந்து 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்போது மிகுந்த நன்மைகள் அள்ளித்தருவ ராசிக்கு. இதில் வந்து மிக முக்கியமான இடங்கள்னு சொன்னால் 5ஆம் இடம், 9வது இடம், 11வது இடம். இந்த 3 இடங்களில் குரு பகவான் வந்து வந்தாவே அந்த ராசிக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு பயங்கரமான ஒரு பாதுகாப்பு. பணத்தை விஷயத்தில், எல்லா விஷயத்தில், மங்கள காரியங்கள், சுப காரியங்கள், திருமணம், கல்யாணம், காது குத்து முதல் கல்யாணம் வரை இருக்கின்ற எல்லா தடைகள் நீக்கி கும்பாபிஷேகம் போன்ற ஏராளமான உங்கள் தலைமையில் நடக்கக்கூடிய நிலை வந்து குரு பகவான் உருவாக்குவார். ஆனால் இது கடந்த ஒரு வருஷமாக நீங்கள் பல இன்னல்களை, இடர்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. ஏதோ சில நட்சத்திரங்களை தப்பிச்சிருக்கலாம். ஆனால் பெரும்பாலான விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பயங்கரமான சோதனை. இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் இன்னும் டீப்பாக போய் எங்களுக்கு கடந்த 5 வருஷங்களாக நிம்மதி இல்லைன்னு சொல்கிறவங்க கூட உண்டு. ஏன்னா நான் ஏராளமான கன்சல்டேஷன்ஸ் பண்ணும்போது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தசாபுக்திகள் வித் irrespective ஆஃப் தேர் தசாபுக்திஸ் தே ஆர் ஃபீலிங் ஆல்வேஸ் தே ஆர் இன் சம் மெஷ். ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துட்டே இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் கிரகங்களுடைய நகர்வு தான். ஏன்னா இந்த உலகத்தில் எது நடந்தாலும் கிரகங்களுடைய நகர்வு தான். இப்போ யுத்தம் ஒரு வேகமாகிட்டு இருக்குதுன்னும் போது கூட செவ்வாய் சனி சேர்ந்து போச்சு. செவ்வாய் சனி சேர்ந்துச்சுன்னா இன்னும் விகரஸாக போயிடுமே ஒழிய அது கம்மி ஆகாது. ஏன்னா 2 கிரகங்கள் நான் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். செவ்வாய் சனி வந்து உத்திராட்டம் அதில் உட்காந்துருக்குது. நிச்சயமாக யுத்தங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள். அதுபோல் செவ்வாயோடு சேர்ந்து போச்சு. பாம்புகள், எங்கே போனாலும் நெருப்பு, வெடி தாக்குதல், இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குதுன்றதை நம்ம கண்கூடியாக பார்த்துன்றோம். எந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இந்த தீவிரம் அடைகிறது என்பதை நமக்கு அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி வரை இந்த தொந்தரவு இருக்குது. ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இனி பாக்கியத்தில் குரு வந்துட்டார். அதனால தான் நீங்கள் எண்ணிய காரியங்கள் எண்ணிப்படி நடக்கலாம். எதிர்பார்த்த வெற்றிகள், ஏன்னா எதிர்பார்த்த சகாயங்களை தேடி வந்துடும். ஏன்னா 3ஆம் இடத்துல பார்க்கறதுனால நமக்கு பெரியவங்களோட ஆதரவு கிடைக்கும். திடீர்னு வந்து நம்ம
நமக்கு மற்றவங்க உதவி செய்கிறதுக்கு விஐபிகள் கைக்கு, அதாவது நமக்கு உதவி செய்யக்கூடிய நிலை என்பது ஏற்படும். வீடு வாங்குவது, விவசாயம் பண்ணுறது, நிலம் வாங்கிறது, ரியல் எஸ்டேட் தொழிலில் நம்ம பயங்கரமான முன்னேற்றம். வண்டி வாகனங்கள் வாங்குறது, பழைய வண்டிகள் கொடுக்கறது, இது போன்ற ஏராளமான நன்மைகள். வெளிநாட்டுக்கு பையன் போய் படிக்கிறதுக்கு முன்னே நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் வெளிநாட்டுக்கு போக முடியாது. இப்போ படிப்புக்காக நீங்கள் அனுப்பினாலும் இல்லை, அங்கிருந்து அவங்கள சிரமப்பட்டு இருந்தால் கூட குரு பார்வை விழுந்ததுனால அவங்களுடைய அனைத்து கஷ்டங்கள் வந்து உங்களுக்கு முடிவுக்கு வந்துடும். அது போலவே கோர்ட்டில் வழக்குகள் இருக்குது, பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா விருச்சிகராசனங்களுக்கு நிறைய 6 கூடயும் செவ்வாய்னா பூமிக்காரகன், 6 எதிரி, வம்பு தும்பு. அதனால்தான் எதிரிகள் வரதுன்றது அடங்க எதிரிகளாக வருவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா 6ஆம் வீடு செவ்வாய் இருக்கிறதுனால தான் ஃபோர்ஸ்ஃபுல்லான ஆள், எனிமி கூட பவர்ஃபுல்லாக இருப்பான். நீங்கள் ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியாது. கோர்ட்டு வழக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகளை எல்லாம் தாக்கி பிடிக்கூடியகள் 1 6 கூடவனாச்சு செவ்வாய் வர்றதுனால அடங்கா எதிரியாக வருவான். அவன் கூட அடங்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது ஏற்படும். வழக்குகளை வெற்றி என்பது உறுதி. உங்களுடைய சம்பந்தமான கோர்ட்டு சம்பந்தமான விஷயங்களை வெற்றி என்பது உறுதியாக நடக்கும். ஆக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் வராத காசு, தொழிலில் 1 வருஷமாக அவ்வளோ கஷ்டத்தில் கூட நம்ம அங்கிங்கே கடன் வாங்கி பண்ணி, சிலருக்கு முதலே அதாவது தொழிலுக்காக கொடுக்கல் வாங்கல உங்கள் பணமே எல்லாம் மாட்டிக்கிச்சு. நீங்கள் தர வேண்டியவன் ரொம்ப தொல்லை பண்ணுறான், தூங்க விட மாட்டேங்கிறா. ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல யாரும் உங்களை விடுறது இல்லை, உங்களுக்கு வர வேண்டிய இடத்துல யாரும் கொடுக்கறது இல்லை. இப்படி ஒரு அவல் நிலையில் நீங்கள் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ இதெல்லாம் மாறிவிடும். தொட்டது பூரா எல்லாத்தையும் விட தொழில் நல்லா இருந்தால் சூப்பராக இருக்குங்க. தொழில் நல்லா இருக்கணும். எந்த தொழிலாக இருந்தாலும் உலகத்தில் நல்லா இருக்கணும். அந்த தொழில் நல்லா இருந்தால் அந்த ஜாதக்காரனுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. பணம் இருந்தால், தொழில் இருந்தால் பணம் வரும். பணம் இருந்தால் குடும்பத்தில் கஷ்டங்களை தீரும், கடன்களை தீரும், சந்தோஷம் வாழ்கிறதுக்கு ஒரு வழி பிறக்குங்க. ஆக தொழில் பிரமாதமாக நடக்கக்கூடிய நிலை. சூரிய பகவான் வலிமை மகத்தா அடுத்து வந்து உச்சத்துக்கு வராரு. பிரமாதமாக நடக்கக்கூடிய தொழில் வந்து வளம் பெறும். வளம் பெற்றால் பாக்கியம் வரும். பாக்கியம் வந்தால் ஏதோ ஒன்று நம்ம சேமிப்பு, சொத்து, சேவிங்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ஆக தொழில் ஸ்தானம் ஓஹானி கொட்ட போகுதுங்க. லாபம் சரி, தொழில் பண்ணோம், அதில் ஏதாவது லாபம் வந்தால் தான். நம்ம பல பேர் பல தொழில் பண்ணுவாங்க, ஆனால் எந்த விதமாக லாபம் பார்க்க முடியாது. அப்படி ஒரு தொழில் வேஸ்ட்டுங்க. தொழிலன்னா லாபம் வரணும். லாபம் வந்தால் தான் நம்ம அந்த தொழில் மேற்கொண்டு செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். லாபம் இல்லாத தொழில் நம்ம செஞ்சு பிரயோஜனம் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பல தொழில் பண்ணுறேன், பல தொழில் பண்ணி என்ன சம்பாதிச்சேன்றது தான் கணக்காகுது. அதனால தான் நீங்கள் வந்து தொழிலில் லாபம் வர வேண்டும். அதுக்கு உண்டாகின லாபம் கடந்த காலங்களில் நம்ம முதலீடு போட்டாலும் கூட முடங்கி போயிடுது. ஒரு இடம் வாங்கினா விற்க முடியாது, வாங்கின இடம் விற்க முடியாது, வித்தனை வாங்கின காசு கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு அவல் நிலையில் மாட்டிட்டு முழிச்சிட்டே இருந்தீங்க. இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட் தொழில் அல்லது வண்டி வாகனங்கள் அல்லது கிரை விக்கிரயங்கள் எல்லாம் சூப்பராக நடக்குங்க. கவலைப்பட வேண்டியதில்லை. இதுக்கு முன்னே பயங்கரமான செலவு, எது செஞ்சாலும் செலவு. நம்ம வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. 10,000 வந்துச்சா 30,000த்துக்கு செலவு வந்துடும். 1 லட்சம் வந்துச்சா 4 லட்சத்துக்கு செலவு வந்துடும். நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. விரைய செலவுகளை கட்டுப்படுத்தணுங்க. ஒரு மனுஷனுக்கு விரயம் கட்டுப்படுத்தினால் மட்டும்தான் நீங்கள் வந்து வருமானத்தை சேமிக்க முடியும். ஆனால் விரயம் மேலோங்கினால் உங்களால் பணமே சேமிக்க முடியாது. செய்யும் தொழிலுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஆக சூப்பராக நீங்கள் வந்து விரயங்களை கட்டுப்படுத்தி நல்ல சேமிப்பு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப் போகிறது. அது மட்டும் இல்லாமல் விருச்சிகத்தில் விசாகத்தில் பிறந்தவள் குரு பகவான், அந்த குரு பகவான் உச்சம் பெறாரு. அதனால தான் குரு பகவான் விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு பணம் கொட்டும். எதிர்பாரா திரண்ட செல்வங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் செவ்வாய் வீட்டில் இருக்கிறதுனால இந்த பூமி சம்பந்தமான எதிர்பாரா தனயோகம் என்பது தேடி வரும். அதுக்கப்புறம் அனுஷம் சனி பகவானுடைய நட்சத்திரம், ராசிக்கு 3 4 கூடையவனாக இருக்கின்றான். அவர் 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. பூர்வ புண்ணியத்தின் வழியாக எதிர்பாராத பல நன்மைகள் நடக்கும் என்றது உறுதியான உண்மை. அதுக்கப்புறம் கேட்டையில் பிறந்தோம் கோட்டை பிடிப்பான்னு சொல்லுவான். ஆனால் இருக்கிறத கோட்டையே நமக்கு வந்து பிரேக் ஆகுது. என்ன பண்ணுறதுன்னு புரியாத நிலை. அந்த நிலையில் இப்போது புதன் வந்து வலிமையான நிலையில் இருக்கிறார். கேட்டையில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத வியாபாரம், ட்ரேடிங்கு, கல்வி நிறுவனங்கள் உள்ளவங்க, உத்தியோகத்தில் உள்ளவங்க, பேங்க்கில் உள்ளவங்க, ஃபைனான்ஸ் துறையில் உள்ளவங்க, போகானி பிரமாதமாக வரக்கூடிய காலகட்டம். மருத்துவத்துறையில் உள்ளவங்களுக்கு பிரமாதமான ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பு. அதாவது ஆராய்ச்சியாளர்கள், மெடிக்கல் ப்ரொஃபஷனல், ஹாஸ்பிட்டல்ஸ், இதெல்லாம் சூப்பராக வரக்கூடிய நிலைங்க. ஆக ஒரு சிகராசியில் பிறந்தோம் நிறைய மருத்துவத்துறைகளில் இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்? 10ஆம் வீடு சூரியன் வீடு. அதனால தான் மருத்துவத்துறை கொண்டு போயிடும். பர்ஃபெக்ட் சர்ஜன்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெஸ்ட்டு சர்ஜன்ஸு, உலகத்தில் உள்ள பெஸ்ட்டு உச்சிகராசியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. ஏன்னா சர்ஜன்ஸுக்கு வந்து செவ்வாய் பலமாக இருக்க வேணும் ஜாதகத்தில்.
லக்னத்தில் செவ்வாய் இல்லை 6ல் செவ்வாய்னாவன் நல்ல பிரமாதமான ஒரு மிகப்பெரிய ஐபிஎஸ், ஐஏஎஸ், டிஃபென்ஸு, போலீஸ் சர்வீஸ், முப்படை தளங்களில் உள்ள வீரர்கள், மிகப்பெரிய பொசிஷன்ஸ், இதெல்லாம் ருச்சிக யோகம் தரக்கூடியது. ஆக விருச்சிக ராசிக்கு 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமோகமான காலம். ஆக பராபவ புத்தாண்டு உங்களை ஒருபோதும் கைவிடாது. பாக்கியத்தில் வருகின்ற குரு ஏராளமான சொத்து சம்பத்துகளை உருவாக்கி தருவான், செலவினங்களை கட்டுப்படுத்துவான், பிள்ளைகள் வழியாக மகத்தான் நன்மை செய்வான், கோர்ட்டு வழக்குகள் வாஜ்யங்களில் வெற்றி பெற செய்வான், எதிர்பாராத தனபாகியங்களை அள்ளி தருவான். சர்வேஜனா சுகினோபவ் சுகிபவ்.